இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய நிலைப்பாடு நீட் தேர்வே வேண்டாம் அப்படிங்கிறது தான். அதுக்காக பல கட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆளும் திமுக அரசு இருந்தப்பையும் சரி, அதுக்கு முன்பும் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கு. இப்போவும் திமுக தலைவர் நீட் தேர்வு தேவையில்லை அப்படின்னு தான் சொல்கிறார். இப்போ இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் கேள்வித்தாள் கசிவு நடவடிக்கை எடுக்கணும், துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானே பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி டெல்லியில் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டத்தில் தடியடி, கண்ணீர் புகை குண்டு வீச்சு, மாணவர்கள் இளைஞர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. சோனம்வாங் சுக்னாவிரதம் தொடர்ந்து இருக்கிறதுனால உடல்நிலையும் மோசமாகுது. இப்போ அவங்க 3 நிபந்தனைகளும் வச்சிருக்கிறாங்க. இது அரசு ஏற்குமா ஏற்காதா, எப்படி பார்க்குறீங்க? நீட் என்பதே இன்னைக்கு இந்தியாவை ஹீட் ஆகிருக்கு. நீட்டு ஹீட் ஆகிருக்கு. ஏன் ஹீட் ஆக்கிச்சு? முதலாக இந்த நீட் எக்ஸாம் என்பது தேவையில்லாத ஒன்று. இது அவசியமே இல்லாத, அரசாங்கத்திற்கு தனியாக செலவு வைக்கிறது மட்டுமல்ல, பல பேருக்கான அரசு வேலைகளையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத ஒன்றுன்னு மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலாக எதிர்ப்பு கொடுத்தோம். ஏன் அப்படி செய்கிறோம்னா, இதன் உள்ள இருந்த ரகசியம் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்த உடனே அன்னைக்கு எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எடுத்து வைத்த இந்த நீட் எதிர்ப்பு கருத்துக்கள் இந்தியா முழுவதும் பரவிவிட்டது. இந்தியா முழுவதும் இருக்கின்ற கற்றவர்கள், அறிந்தவர்கள் அத்தனை பேருமே நீட் வேண்டான்றாங்க. நீட்டினுடைய தேவையே அவசியமே இல்லாது அப்படின்னும் பொழுது போராட்டங்கள் அங்கங்கே நடக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லியில் நடக்கிற போராட்டம், டெல்லியில் நடக்கிற அந்த போராட்டத்தை பக்கத்திலே இருக்கிறது யாரு? மிஸ்டர் நரேந்திர மோடி. அவருக்கு பக்கத்தில் இருக்கிறது யாரு? மிஸ்டர் அமித்ஷா. அதற்கு பக்கத்தில் இருக்கிறது யாரு? தர்மேந்திர பிரதான். யார் இந்த தர்மேந்திர பிரதான்? கல்வி அமைச்சர். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த நீட்டு சம்பந்தமாக இதுவரைக்கும் ஏன் வாய் திறக்கல? லட்சக்கணக்கான பேர் இந்தியா முழுவதும் இன்றைக்கு போராட்ட களம். பல இடத்துல ட்ரெயின்லாம் நிறுத்திட்டாங்க. எல்லா இடத்திலுமே மறியல்கள் நடக்குது. அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடு இல்லாமல் பொதுவாக மாணவர் அமைப்பு எல்லாமே இறங்கிட்டாங்க. அங்கே கரப்பாம்பூச்சி அமைப்பு என்பது கரப்பாம்பூச்சி ஜனதா அந்த இயக்கத்தின் சார்பாகவும் ஏற்கனவே 20 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் சோனங். அந்த அவருடைய நிலைப்பாடும் எல்லா நிலையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, வாயவே ஏன் மோடி திறக்கல, ஏன் அமித்ஷா திறக்கல? இன்னைக்கு தான் மோடி என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? இன்னைக்கு மதியானம் சொல்றார், இவ்வளோ நாள் தெரியல. இதுவரைக்கும் நீட்டு எக்ஸாம் அறிவித்ததற்கு பிறகு இந்த காலத்தில், குறுகிய காலத்தில் 135 இளைஞர்கள் மாணவிகள் செத்து போயிருக்காங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனவங்க. இந்த நீட்டினால குடும்பமே கெட்டு குட்டிச்சோராக்கிறது இந்த நபர்கள் தான் காரணம். அப்படி இருந்தாலும் கூட நீட்டுக்கு என்ன வக்காலத்து? ஏன் அதை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற? இதைத்தான் எல்லா மாணவர்களும் கேட்குறாங்க, எல்லா ஆசிரியர் பெருமக்களுங்க. இன்னொன்று தெரியுங்களா? பல்வேறு இடங்களில் இந்தியாவில் இருக்கிற பேராசிரியர்கள் அமைப்பு ஒன்று கூடிச்சு. அவங்களுடைய சங்கங்கள் கூடி இன்னைக்கு காலையிலேயே முடிவெடுத்து அனைத்து அரசு உதவி பெறுகின்ற கல்லூரியின் பேராசிரியர்கள் அப்படின்ற எல்லா பேராசிரியரும் நீட்டு வேண்டாம் அப்படின்ற அவர்களும் போராட்டத்தில் இறங்குகிறார்கள். அவர்களும் போராடுறாங்க. இங்கே இருக்கிற தலைவர்களும் போராடுறாங்க. எல்லா மாணவர்கள் அமைப்பும் போடுது. இவர்கள் இப்போ போயிட்டு அதை கண்ணீர் புகை கொண்டு வீசுவது, மேற்கொண்டு மிரட்டுகிறார் போல காவல்துறையை அதிகப்படுத்தி காட்டுவது, எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வராக, மக்கள் முதல்வராக இன்றைக்கும் இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்கலாம், கேட்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நமக்கு புரியல. இப்போ மோடி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? விரைவு நீதிமன்றம் வைப்போம். நீட்டு சம்பந்தமாக பிரச்சனைகளை விசாரிக்க கடுமையாக மாணவர்கள் எதிர்த்திருக்காங்க.
எல்லாருமே இந்தியா முழுவதும் இதுக்கு என்ன விரைவு நீதிமன்றம்? இது யார் முடிவு எடுக்கணும்? இதுக்கு என்ன ஒரு நீதிமன்றம்? இதுக்கு என்ன விசாரணை? அதாவது தள்ளி போடுறதுக்கு பார்க்கறாரு மோடி. நீட் விவகாரத்தில் மாணவர்கள் எழுப்பிய அந்த கோரிக்கையை அரசியலாக்க கூடாது, எதிர்கட்சிகள் இது அரசியல் ஆதாயமா பார்க்கறாங்க அப்படிங்கிறாரு நட்டா. அதாவது அதான் சொல்றேனே, அரசியல் வாதிகள் போய் அங்கு உட்கார்வதற்கு முன்பாக மாணவர்களின் போராட்டம் பெருசாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்ன பேராசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள்லாம் போராட்டத்தில் இறங்குறாங்க. அதெல்லாம் என்ன அரசியல்வாதி சொல்லி கொடுத்து வராங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் மோடியினுடைய கருத்தாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நீதிமன்றம் என்பது எவ்வளவு இல்லை, இந்த பிரச்சனை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க பாஜக அரசு தயாராக இருக்கு, எதிர்கட்சிகள் இதில் சதி செய்யுது அப்படிங்கிறார். பார்லிமெண்ட்ல நாங்கள் விவாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீட்டு பிரச்சனைக்கான விவாதத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க. நீட்டும் கேட்குறாங்க, அதேமாரி விவசாயிகள் பிரச்சனையும் கேட்குறாங்க. மற்றுமுள்ள அனைத்து பிரச்சனைகளையும் மேகதாது, முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய எம்பிகள் எல்லாம் மேகதாது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குரலாக அது இருக்குது. அந்த மேகதாது பிரச்சனை, அதை அணையை கட்ட விட்டினா தமிழ்நாட்டுக்கு நீரே இல்லாமல் காஞ்சி போகும் என்பதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் பேசணும், விவாதம் பண்ண முடியாதுன்ட்டாங்க. இன்னைக்கு போராட்டத்தின் ஒரு கதவு அதிகமாகிவிட்டது. போராட்டத்தினுடைய நிலைப்பாடு அதிகமாயிட்ட உடனே நாடாளுமன்றத்தில் மூடி வச்சிருந்த அந்த கதவை திறக்கிற மாதிரி இன்னைக்கு நாங்கள் விவாதத்துக்கு வரோம், விவாதத்துக்கு பேசுகிறோம் என்று இப்பொழுது அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், மக்களையும் மதிக்கலை, மாணவர்களையும் மதிக்கலை, சட்டத்தை பற்றியும் கவலைப்படல, நீதிமன்றத்தை பற்றி நினைக்கலை என்றால் இந்த மோடி அரசு, எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி சொன்ன மாதிரி, சட்டத்தின் ஆட்சியா சைத்தானின் ஆட்சியா இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டார். அந்த கேள்விக்கு நியாயமாக தான் இப்போ இவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கு. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, கரப்பான்பூச்சிகளால் எப்படி நமக்கு ஒரு எந்த நன்மையும் இல்லையோ அதே போல தான் கரப்பான்பூச்சி இயக்கத்தினால நம்ம நாட்டுக்கு எந்த பலனும் இல்லை, எந்த பலனும் ஏற்படுவத போவதில்லை அப்படிங்கிறார். அவரு நயினார் நாகேந்திரன் கரப்பாம்பூச்சிக்கு ஒரு கதை சொல்றாரு. பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகளினுடைய அவர்களுடைய கட்சியினால இந்தியாவுக்கு மட்டுமல்ல யாருக்குமே எந்த நன்மையுமே எங்கேயுமே எப்பொழுதும் கிடையாது. அதுவே ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்துருக்கும் போது கரப்பாம்பூச்சின்ற பேர் ஏன் வந்தது? கோர்ட்டு ஜட்ஜி சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இளைஞர்கள் எல்லாம் நம்ம நாட்டில் கரப்பாம்பூச்சி மாதிரி சுற்றுறாங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி அலைகிறாங்கன்னு அந்த கரப்பாம்பூச்சின்ற அந்த வார்த்தையை வச்சு இந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு கரப்பாம்பூச்சி ஜனதான்னு வச்சாங்க. இவர் அதில் விளையாட்டு கதைகளை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் உன்னை கேட்கல. நீ பொறுப்புள்ள ஒரு நிலையாக பேச கற்றுக்கணும். நீங்கள் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு விமர்சன வீதிகளை இறங்கி விளையாடாதீங்க. கரப்பாம்பூச்சியால் இருக்கக்கூடிய நன்மை கூட உன் கட்சியால் கிடையாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. தமிழக முதல்வர் அவதூறாக பேசிய வழக்கு திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். இப்போ அவருக்கு ஜாமீன் கொடுக்கல கேட்டோம். போலீஸும் காவலில் விசாரிக்க மனு போனாங்க, அதையும் அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அவரும் எனக்கு சிறையில் நல்ல புத்தகங்கள் இருக்குது, நான் படிக்கிறேன், என்னை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அவரும் போகிறாரு. கைது செய்து வைத்திருக்கிறாங்க அப்படின்றதுல என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்சி வந்ததுலேருந்து எத்தனை பேரை கைது செய்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மிஸ்டர் நடிகை முதல்வர் விஜய், இன்னைக்கு கூட பாருங்கள், அவருடைய நடிகை முதல்வர்னு எதற்காக சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. இங்கே ஒரு ட்ரெயினை நிறுத்துகிறானுங்க, மாணவர்கள் எல்லா ஊர்லேயும் போராட்டம் பண்ணுறாங்க. பெரிய அளவுக்கு இந்தியாவிலே இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். நம்ம தமிழகத்தினுடைய நடிகை முதல்வருக்கு அவருடைய சினிமா ரிலீஸ் ஆகிடுச்சான், ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சர்வாதிகாரியாக மாறிட்டார். ஏன்னா அவருடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் தியேட்டரில் இருக்காங்களாம், ஸ்பீக்கரும் தியேட்டருக்கு போயிட்டாராம். எல்லாருமே தியேட்டரில் போய் இன்றைக்கி படம் பார்த்துட்டு முதலமைச்சர்கிட்ட சொல்லணுமா, நாங்களாம் சினிமா பார்த்துட்டோங்க ஜனநாயகம். ஜனநாயகம் என்ற படத்தை பார்க்க வைக்க சர்வாதிகாரியாக செயல்படக்கூடிய நடிகர் விஜயனுடைய அரசு வந்த உடனே என்ன செஞ்சார்? வந்த உடனே எத்தனை பேரை கைது செய்தார்? என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தார்? எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒன்று ஒன்றா வரும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறோம். நடந்து கொண்டிருப்பது இப்போ நாகர்கோயிலில் இப்போ தான் ஒரு டெத்து ஒன்று நடந்தது இல்லையா, லாக்அப் டெத்து. ஒரு வாரத்துக்குள்ளே இப்போ தூத்துக்குடி இப்பயே இன்னைக்கு நடைபெற்று இன்னைக்கு அதெல்லாம் போராட்டம் இருக்குது. ஏன் நீ
நடவடிக்கை எடுக்கணும். சினிமா தியேட்டரில் உட்காந்துக்கிட்டு ஜனநாயகத்துக்கு கை தட்டிக்கிட்டு உட்காந்து விடாது மிஸ்டர் விஜய். எதுக்காக இதை குறிப்பிடுறோம்னா, நீ ஒரு முதலமைச்சர் ஆயிட்ட, உன்னுடைய துறை அமைச்சர்களுக்காவது துறையாவது தெரியுமானா ஒரு துறையும் தெரியல, ஒரு துறையும் அமைச்சர்களாக அவர்களும் இல்லை. எதுக்காக இதை குறிப்பிடுறோம்னா, இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனையில விஜயினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு நல்லா யோசிச்சு பார்க்கணும். நாம இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் ஆட்சியாகவே நடைபெறவில்லை, வெறும் காட்சியாக போய் கொண்டிருக்குது. அதுக்காகத்தான் நம்ம சொல்றோம். பேசும்போது சொன்னீங்க, அண்மையில் நாகர்கோயிலில் நடந்தது லாக்அப் டெத்து, இன்றைக்கி கூட ஒரு லாக்அப் டெத்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு இருக்காதா? அதாவது இப்போ விசாரணை அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க, போலீஸார் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்லாம் இருக்குது. இப்போ விசாரணையிலே இந்த மாதிரி தாக்கி, முதல்கட்ட விசாரணையிலே இந்த மாதிரி தாக்கி இந்த மாதிரிலாம் உயிர் போகிற அளவுக்கு இருக்கும்போது இதுக்கு என்ன தான் தீர்வு? ஏற்கனவே நடந்த சம்பவம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. இல்லை, சட்டப்படியாக இதற்கான தீர்வு என்பது அரசினுடைய கருத்தை முதல்ல பார்க்கணும். காவல்துறைக்கான பொறுப்புகள், அவர்களுக்கான சட்ட விதிகள் எல்லாமே இருக்கு. அந்த நேரத்தில் இப்போ தாவை காட்சி வந்த உடனே அவங்க கட்சியினர் போய் காவல் நிலையத்திலே மிரட்டுறாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள்கிட்ட போய் மிரட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கையே கிடையாது. அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணு கூட்டு பாலியல் வன்முறையை செஞ்சிருக்காங்க, அதில் ஒரு எம்எல்ஏ சம்பந்தப்பட்டிருக்காரு, ஸ்ரீவைகுண்டம். அந்த எம்எல்ஏ பேரையே அவங்க வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் தாவேகா கட்சியினர் எல்லாரும் கும்பலா போனவுடனே அவர் மேல நடவடிக்கை இல்லை, அரெஸ்ட் இல்லை. ஆக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையில ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகள் உள்ள நுழையுது. அப்படி உள்ள நுழையதன் காரணமாகத்தான் இன்னைக்கு கூட இப்ப லாக்அப் டெத்துனா, அந்த அருணாச்சலம் என்ற தம்பி ரொம்ப இளைஞன், சும்மா என்ன வழக்கு ஏதுன்னே தெரியல. அவங்க அம்மா வந்து இப்ப பேட்டி கொடுக்குறாங்க, வெளியில எல்லாம் கத்தி கதறாங்க, அழுகுறாங்க. அதெல்லாம் முடியாது, போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடாது, அதை வந்து இங்கே நின்று எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அவங்க ஒரு போர்க்காலம் மாதிரி அங்கே எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. நம்முடைய முன்னாள் அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரி கீதா ஜீவன் கூட ஸ்பாட்டுக்கே போயிட்டாங்க, போய் கேட்குறாங்க, ஆனால் எந்த பதிலும் இல்லை. நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு லாக்அப் டெத்து நீங்க கேட்ட கேள்விக்காக சொல்றேன். ஒரு அரசு எடுக்கின்ற உரிய நடவடிக்கைகள் காரணமாகத்தான் அடுத்து இதெல்லாம் நடக்காம இருக்கும். ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஜயினுடைய சர்வாதிகாரம், ஜனநாயகம் படத்தில் நடித்த சர்வாதிகாரி விஜய் காவல்துறையை பற்றியும் கவலைப்படலை, எல்லாமே அதிகாரிகள் வட்டத்தில் கொடுத்துட்டு இவர் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கார். அதனால தான் இன்னைக்கு கூட ஒரு உரிய நடவடிக்கை எடுத்தாதான் அடுத்து இப்படிப்பட்ட செயல்கள் நீக்கும், இல்லைன்னா லாக்அப் டெத்து தொடரும் அப்படின்றதான் இதில் இருக்கிற பிரச்சனை. அதுக்கு தான் மக்களுடைய போர்க்களம், போராட்டம் தெளிவாக இருக்கு. மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டில் போராட்டம் ஒன்று மக்கள் போராட்டமே வரப்போகுது, நம்ம பார்க்கலாம். திமுக ஆட்சியில் காலை உணவு திட்டம் கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். இப்போ காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயர் வைக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு சினிமா பாணியில், ஒரு சீன் பாணியில், ஒரு ஸ்க்ரீன் பிளே மாதிரி பார்க்குறேன். அவருக்கு இந்த திட்டம் என்பது காலை உணவு திட்டம் கனடா நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், நல்லா நினைச்சு பாருங்க, கனடா நாட்டினுடைய, கனடாவிலிருந்து நம்ம முதலமைச்சராக இருந்த எங்கள் தலைவர்கிட்ட பேசி அருமையான ஸ்கீம்னு பாராட்டி கனடா நாட்டில் அந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னும் போது, அங்கவும் எங்களுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் படத்தை அங்கே பத்திரிகைகளை போட்டு நாடு முழுக்க தெரியுது கனடாவில். இப்படி உலக புகழ் பெற்றிருக்கிற அந்த மாபெரும் ஒரு தலைவனை, நல்ல மனிதரை, இதயம் உள்ளவரை அவர் ஆட்சியில் கொண்டு வந்துட்டாங்களாம். அவர் ஆட்சியில் கொண்டா எல்லாரும் காலை உணவு திட்டம்னா முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், மக்கள் தலைவர் சொல்றாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, அதுக்கு வேற வேலையே இல்லை. இப்போ விஜய்க்கு காமராசர் காலை உணவு திட்டம். இப்போ நாம் ஒன்றும் பேர் வைக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல, பேர் வைக்கிறது காமராசர் பேர் வச்சிருக்கிறேன்னு எங்கள் தலைவரோ நம்ம இயக்கத்திலே யாரும் ஒன்றும் அதை பற்றி விமர்சனம் பண்ணவே இல்லை, அது நீ வச்சுக்கலாம். ஆனால் இதுவே வேலையாக தெரியாது. இங்கே பேரை வச்ச ஏற்கனவே இருந்தது மகளிர் விடியல் திட்டத்தில் விடியல் என்ற எழுத்து எடுத்த, இப்படி திமுக செய்த, திராவிட மாடல் ஆட்சி செய்த சட்டங்களை, திட்டங்களை பேரை மாற்றுவது, அதில் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் விஜய்க்கு யார் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல. விஜயினுடைய மாடல் என்பது என்ன மாடலு? அது விஜய் மாடல் என்பது
ஒரு மோசமான ஆரிய மாடலாக இப்ப வெளியில வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி ஆர்ப்பாட்டம் இப்போ தீவிரமடைஞ்சிருக்கு. நாடு முழுவதும் இதோடைய பேச்சு இருக்கு. இது விவாத பொருளாக ஆயிருக்கு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு போயிருக்கு. ஏன் ஒரு போராட்டம், அவங்க ஒரு கோரிக்கையை வச்சு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இதுக்கு மெட்ரோ ரயில மூடணுமா, துணை ராணுவம் குவிக்கணுமா, போலீசார் தடியடி நடத்தணுமா, மாணவர்கள் தானே, இளைஞர்கள் தானே அப்படின்னு இல்லாம இவ்வளவு தாக்குதல் தேவையா? இது முதல் கட்டமாகவே இவங்க இறங்கி பேசியிருந்தா இந்த போராட்டம் இந்த அளவுக்கு வீரியம் அடைஞ்சிருக்காது. கோரிக்கையை பரிசீலிச்சா என்ன? சொல்லப்போனா தமிழ்நாடு இங்க இருக்கிறவங்க நீட் தேர்வு வேணாங்கிறாங்க. ஆனா அந்த போராட்டத்தில் பங்கேற்கிறவங்க தேர்வுத்தாள் கசிஞ்சது அப்படின்னு தான் போராடுறாங்க. நீட் தேர்வே கூட வேணாங்கிறது கூட அங்கே கம்மி தான். இங்கே தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் தான் தேர்வு ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்ற கோரிக்கையெல்லாம் அவங்க வினாத்தாள் கசிஞ்சது. அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அதான் அவங்க வைக்கிறது. இதுவே அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? நீங்க சொன்னதனுடைய அர்த்தத்துல முதல்ல எல்லாருமே அந்த வினாத்தாள் கசிவு, வினாத்தாள் கசிவு என்பது ஒரு வினாத்தாலே 5 லட்சம் 4 லட்சத்துக்கெல்லாம் வித்திருக்கிறது ஒண்ணு. இது உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு மோசமான ரகசியமான செய்தி என்ன தெரியுங்களா? இந்தியாவிலேயே நம்முடைய தாய் தமிழ்நாட்டில் தான், இந்த திராவிட நாட்டில் தான், இந்த தமிழ்நாட்டில் தான் மெடிக்கல் காலேஜ் அதிகம், மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாக இருக்கிற நம்முடைய மாநிலம். ஏன் மோடி அப்படியே 3-4 தடவை குஜராத்தில் அப்படியே முதலமைச்சராக இருந்து குதிச்சார்ல, ஏன் அங்கெல்லாம் ஆரம்பிக்கல? ஏன் யூபி இவ்வளோ பெரிய மாநிலமாக இருக்க, ஏன் அங்கெல்லாம் ஆதரிக்கல? ஏன் ஆரம்பிக்கலன்னா அவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகள் தூக்குதல் கூட ஆர்வம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம இயக்கத்தில் நிறைய கல்லூரிகள் தொடங்கணும். அது தொடங்கினதுனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த நீட்டை கொண்டு கேள்வித்தாளை விற்பனை செய்து எல்லா இடத்திலையும் ரகசியமாக ஊழல் அம்பலம் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு ஒண்ணுமே தெரியாதவங்கலாம் டாக்டர் படிக்கிறதுக்கு மெடிக்கல் காலேஜ் போறான். நல்லா தெரிஞ்சு நல்லா படிச்சு ஆனவங்கள கொஞ்சம் பேர் தான். அதுல தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 பேரை உருவாக்கிடுவாங்க, ஒரு 5 பேரை உருவாக்கிட்டு மீதி எல்லாம் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களை கொண்டாந்து தமிழ்நாட்டு மெடிக்கல் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கறதுக்கான பிளானும் இது உள்ள இருக்கிற அநியாயம். அதுதான் மிக முக்கியமாக மோசடியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் செய்கிற வேலையை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய இதில் வேணாம் நீட்டு. இப்போ நீட்டு படிக்கிறதுனால மெடிக்கல் காலேஜுக்கு என்ன? மெடிக்கல் கல்விக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீட்டு கேட்குற கேள்விக்கும் மற்றவங்களுக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். அதனால நம்முடைய திராவிட இயக்கத்தின் சார்பாக, முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசு நாயகர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக நீட்டை அன்னைக்கும் எடுத்தாங்க, இன்னைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சரியான பாடத்தை மக்களே உனக்கு தருவாங்க, நீட்டை முதல்ல ரத்து செய் அப்படின்னு இருக்காரு. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவில் துவக்கத்தில் எல்லாரும் அந்த வினாத்தாள் கசிவு, முறைகேடு, சீரழிவு இதைத்தான் எதிர்த்து போராடினார்கள். அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியை இப்பொழுது நீட்டு தேவையில்லை, நீட்டு எக்ஸாமே ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்களும் அறிவிச்சிட்டாங்க. ஆக இந்தியா முழுக்கவும் நீட்டு வேணான்ற குரல் இப்ப வந்துடுச்சு. அதற்கு காரணம் இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி, நரேந்திர மோடி, அமித்ஷா கூட்டம் வாயை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பதும் இவர்களுடைய திட்டங்கள் வெளியில தெரிய வருவதும் தான் காரணம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.